எழுத வைத்த வார்த்தைகளில் பிறகென்று கேட்டீர்கள். இது இன்றைய சவால் அல்ல. கிறிஸ்துக்கு பின் 30க்கு பிறகு பைபிளில் எழுதப்பட்ட மற்றொரு வார்த்தை உங்களுக்கு கூற நினைக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். ஞானி என்னவானான்? பைபிள் கேட்குதுங்க. தேவன் வினவுகின்றார். தேவன் வினவுகின்றார், ஞானி என்னவானான்? இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த சபையில் யுக சமாப்தி நடக்கும் என்றவன் எங்கே? மீடியா எங்கே? யாராவது இருக்கானா? 3ஆம் நாள் திருடனாய் ஓட்டத்தில் உள்ளானா? பதுங்கி உள்ளானா? எத்தனை சொன்னாலும் ரோஷம் வராதா? கேமரா இருக்கின்று, சேனல் அவந்தென்று ஸ்டுடியோவில் உட்கார்ந்து சகதியான வார்த்தைகளை கூறும் மீடியா எங்கே போயிற்றையா? நீங்க நாளைக்கு போன் செஞ்சு சொல்லுங்க. டிவி 9க்கு, டிவி 5க்கு, ஐ நியூஸுக்கு, எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கோ, நியூஸ் சேனல்ஸ், அவங்க எல்லாருக்கும் நீங்க ஏன் சொல்லக்கூடாது? இப்படி சொல்றாரியா, நாங்க தலை காட்ட முடியல, மக்களை வாழ விடுங்க. இல்லன்னா அவரு சொல்றது கூட சொல்லுங்க. நாங்க அவங்களதும் இவங்களதும் சொல்றவங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க போன் சொன்னா உடனே சொல்லுவாங்க அவங்க, நாங்க யார்தாலும் பிரசுரிப்போம் அப்படின்னா நீங்க நாளைக்கு வந்து நியூஸ் கவர் செஞ்சு அத கூட சொல்லுங்க. சவால் செய்யறாரு இல்லையா அவரு என்று நீங்களாவது தூண்டுங்கப்பா. அவங்கள நீங்கள தூண்டணும். தூண்டலன்னா எழுந்திருக்க மாட்டாங்க. வேலைக்காகாதவங்க. பைபிள் எத்தனை மேன்மையானதோ பிரபஞ்சத்திற்கு நிரூபிக்க ஆயத்தமாக உள்ளேன். பைபிள் மனிதன் எழுதிய புஸ்தகம் அல்ல, தேவன் எழுத வைத்த புஸ்தகம். பிரபஞ்சத்தை படைத்தவரே இயற்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் துல்லியமாக சொல்ல முடியும். எதுவும் தெரியாதவன் உற்று பார்த்து எழுதினவன் காபிஸ்ட் அவனே தவிர ஞானியாகான். ஞானி என்னவானான்? சாஸ்திரங்களை தெரிந்து கொண்ட சாஸ்திரி என்னவானாவையா? எங்குள்ளாய்? எங்கு போனாய்? எத்திசையில் உள்ளாய்? சாஸ்திரங்கள் தெரிந்த விஞ்ஞானி எங்குள்ளாய்? உலகத்திற்கு யாராவது ஒரே ஒரு தர்க்க சாஸ்திரையை ஏற்படுத்தினால் அவன் எங்குள்ளான்? எத்திசையில் உள்ளான். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி உள்ளார். இதுதாங்க எனக்கு உயிர் கொடுத்த வார்த்தை. உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினாராங்க. எப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பைத்தியம். படிக்க வைப்பேன். அவர்களின் பைத்தியம், அவர்கள் செய்து கொண்ட பைத்தியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். உலக ஞானம் பைத்தியம், மகா ஞானம்னு நினைக்கிறாங்க நம்ம ஆளுங்கள. பைத்தியக்காரன் டைப் தானே. பைத்தியக்கார மாதிரி கை தட்டுவாங்க. உபதியா புத்தகம் கிறிஸ்துக்கு முன் 700-600 ஆண்டு காலங்களில் எத்தனை எவ்வளவு கச்சிதங்க. என்னங்க இது? என்னவாவது கட்டுக்கதையா, வேதலா கதையா, விக்ரமாதித்த கதையா, சந்திரலோக கதையா, பொம்மலாட்ட கதையா? பைபிளுங்க. இட்ஸ் a பைபிள். கிறிஸ்துக்கு முன் சுமார் 600-700 ஆண்டு காலங்களில் உபதையா என்னும் தீர்க்கதரிசி பிறந்தார். ப்ராபசி சொன்னார். நோஸ்டாமஸ் 14ஆம் சகாப்தத்தில் சொன்னது ப்ராபசி அல்ல, கனவுகள். காணல் நீரான கனவுகள், கண்டன் தொண்டமான கனவுகள். அவன் அபிமானிங்க இருக்காங்களே, திருடங்க. இவர்கள் யூகித்து பிரமித்து இப்படி சொன்னதுனால் அதே இது என்று நுழைக்கிறார்கள். கணக்கு வராதவன் கணக்கு சரியா வரலன்னா கீழே ஆன்சர் போட்டுருவான். மார்க் போட்டுருவீங்களா நீங்க?
கணக்கு மாஸ்டருக்கு தெரியும் அதெல்லாம். இவன் நுழைச்சிட்டான், பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து எழுதிட்டான்னு. அப்படியே இவங்க நோஸ்ட்ராடமஸ் தியரிய, நியூட்டன் தியரிய, நியூட்டனும் இதுல இருக்கான், அவருடைய தலையிடும் உள்ளது. ஹம்மிங் ஓட் சவுண்ட் சிஸ்டம், நியூட்டன் ஆகட்டும், நோஸ்ட்ராடமஸ் ஆகட்டும், இவர்கள் ஐன்ஸ்டீன் ஆகட்டும், இவர்களால் நுழையச் செய்த, அவர்கள் எழுதியதை, அபத்தத்தை புரிஞ்சச் செய்தார்கள் இவர்கள் யாவரும். அவன் தொண்டர்கள். பாத்தீங்களா, இந்த மீடியாக்காரங்கிட்ட போய் சும்மாவே கத்துறாங்க அவங்க. இப்ப பாருங்க, உபதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் தேவனை நம்பாத மக்கள் மீது வரப்போகிறது என்றார். என்னங்க, தேவனின் நாளாம். தேவனின் நாள் என்றால் இந்த அமலாபுரத்தில் 5 நாட்கள் என் நாட்கள். இவை என் நாட்களுங்க. ஏனென்றால் சவால் இட்டாலும் சவாலுக்கு நிற்கவில்லை என்றால், பிரத்யக்கு வரவில்லை என்றால், எதிர்ப்பே இல்லை என்றால் நானே ஜெயசாலியாவேன். அவ்வாறே இவை என் நாட்கள், தேவனின் தினம். அவர் சொல்றாரு, படிங்க. கர்த்தரின் நாள் நம்பாத மக்களின் மேல் வரப்போகிறது. அடை பைத்தியக்காரனே, அடை தண்டச்சோரே, அடை விலைக்காகாதவனே, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படமடா என்றார். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்றார். என்னங்க, யாரை குறித்து சொன்னார் இதெல்லாம்? மனித பித்தை குறித்து சொன்னாருங்க. மனுஷன் நானும் கிரியேட்டர்னு நினைக்கிறான், சயின்டிஸ்ட் நினைக்கிறான், நானும் கிரியேட்டர்னு நினைக்கிறான். அவன் நானே உண்டாக்கினேன் இந்த கோட்பாடு என்று நினைக்கிறான். அவ்வாறே எத்தனையோ கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தவைகளுக்காக அவர்களே பயப்படுகிறார்கள். அவர்கள் எதனை கண்டுபிடித்தார்களோ அவைகளை பார்த்து அவங்களே பயப்படுறாங்க. பாகிஸ்தான் இருந்து ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்கா பெருமையா நுழைஞ்சான். அந்த உத்தியோகத்துல நிதானமா சேர்ந்தான். அப்படியே அணு காரியங்களில் என்றாயிட்டான். அமெரிக்க அணு காரியங்களில், அணு பரிசோதனையில் மொத்த எல்லா டோட்டல் மேப் எல்லாம் எடுத்துக்கிட்டான். நேரா பாகிஸ்தானுக்கு வந்துட்டான். பாகிஸ்தானுக்கு வந்து அதே காரியங்களை ஆரம்பித்து விட்டான். சயின்டிஸ்ட். இப்போ அமெரிக்கா அவனை பார்த்து பயப்படுது. நேத்து சொன்னல, அமெரிக்கா அவனை பார்த்து பயப்படுது. இந்த பாம்புகள் தாலிபான் தீவிரவாதிகள் கைக்கு வந்தால், பின் லேடன் கைக்கு வந்தா, ஒருவேளை அவன் மறிக்காமல் இருந்தால் அமெரிக்கா பணி சரி. மனிதன் எது செய்தாலும் அது அவன் தலைமையில் வரும். எப்படி? மீண்டும் படிப்போம் வசனத்தை. கர்த்தருடைய நாள் அவரை நம்பாதவர்கள் மேல், மூடர்களின் மேல் வரப்போகிறது. நீ எனக்கு எவ்வளவு துரோகம் செய்தாயோ, எல்லாம் கொடுத்த என்னை மறந்து விட்டாயே. நல்ல காத்து, புயல் காத்து, வெறுங்காத்து, பயிர் காத்து, சுழல் காற்று என்கிறாயே, அது ஏன் காத்துன்னு உனக்கு தெரியுமாடா? அது நான் கொடுத்தது. ஐயா தேவனை எத்தனை நல்ல காத்து கொடுத்த என்று சொல்றியா? காற்று கொடுத்ததற்கு, நீர் கொடுத்ததற்கு, வெளிச்சம் கொடுத்ததற்கு, வெப்பம் கொடுத்ததற்கு அங்கு உன் பெருமையை காட்டுகிறாய். நிலம் விளைகிறது என்கிறாய், சூரியன் பிரகாசிக்கிறது என்கிறாய். நாத்திகனோட பேசின வெத்து வேட்டுக்காரன் அவன் அப்படியே பேசுவான். பஸ் அதுக்கு அதுவா ஓடும், ரயில் அதுக்கு அதுவா போகும், சொல்ல மாட்டான். சொன்ன வருத்தெடுப்போம். தேவத்துவத்திற்கு வரும்போது இந்த வெத்து வேட்டுக்காரன் எப்படி பேசுவான்னா, சூரியன் அதுவே உதிக்கும். எதுக்கு உதிக்காது? இவன் உதிக்க வைப்பானா போட்டோம். இவன் உதிக்க வைக்க முடியாது. இவன் விவேகமற்றவன், அந்த ஞானம் இல்ல. யாராவது உதிக்க வைப்பானா அதை நம்ப மாட்டான். பின்ன அவனை என்னென்ன சொல்லணும்? வெத்து வேட்டுக்காரன் தானே, இனி அவன் கூட பேச முடியாது. மூட மனிதனுக்கு செய்த தேவன் மனுஷனுக்கு செய்த உபயோகமுள்ள ஒவ்வொன்றையும் அவன் நம்பாமல் தேவன் மேல் திரும்பிக் கொண்டதற்காக, தேவனும் கூட மனிதன் செய்தது மனுஷன் மேல் திரும்பிக் கொள்ளும்படி செய்தார்.
நீ செய்ததே உன் தலைமையில் வருமடா என்றார். அப்படி சொன்ன பிறகு 2009 பிளஸ் 600 2609 ஆண்டுகள் இப்போதைக்கு அந்த வார்த்தை சொல்லு தேவன். 2609 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் எதை செய்தால் அவன் மீது வந்ததோ, லைட்ஸ் ஆஃப் பண்ணா உங்களுக்கே காணப்படும், உங்களுக்கு தெரியும். செய்கையின் பலன் உன் தலைமையில் வருமடா என்றார் தேவன். பார்க்கலாமா? பைபிளின் வருங்கால பறைச்சாற்று. 5 அப்பம் 2 மீன்களை பற்றி பேசாத அதிகமாக. பெதஸ்தா குளத்தண்டையில் அவன் அடைந்த சுகத்தை குறித்து பேசாதே. மகா ஞானத்தை பேசு. பிரபஞ்சத்தில் இந்த ஹைடெக் யுகத்தில் மனிதன் வீம்பு பேசுகிறான். அவன் வீம்பை நசுக்க வேண்டும் என்றால் தேவபயத்தை கொண்டு வரணும். கொண்டு வரீங்களா? கொண்டு வரீங்களா? பார்க்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பாருங்க. இதுகளை குறித்து எழுதியிருக்கு. இதுகளை குறித்து எழுதப்பட்டது. எந்திர மனிதன், மூளை இல்லாத இந்த மனிதன் எந்திர மனிதனை செய்து கொண்டான். மனிதனை செய்து கொண்டான். சமீபத்தில் தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு, ஜப்பான்ல ஒரு பெண் ஆண் ரோபோவை கல்யாணம் செஞ்சு கொண்டாங்க. ஆண் எந்திர மனிதனை. இனி பாருங்க, ரோபோவை செஞ்சுப்பாங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, அவைகளுக்கு முன்பாக இந்த ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். எங்கள் தேவைகளுக்காக எங்கள் ஃபேக்டரியில் வேலை செய்ய வேண்டும் என்று, எங்கள் வீடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று பணி செய்வதற்காக நாங்கள் செய்து கொண்ட இந்த எந்திர பொம்மைகள் எங்கள் மேல் திரும்பிக் கொள்ளுமா? தேவன் சொன்ன எதிர்காலம், உலகத்தின் எதிர்காலம், பைபிள் கூறிய எதிர்காலம். புஸ்தகம் அல்ல இது. பைத்தியக்காரன் எழுதிய புஸ்தகம் அல்ல இது. பைத்தியக்காரன் எழுதிய சாஸ்திரங்கள் அல்ல இது. விஞ்ஞானிகள் எழுதிய பைத்தியமான வார்த்தைகள் அல்ல இவை. முதன்மையாக அச்சு எந்திரம் கண்டுபிடித்த பிறகு முதலாக பிரபஞ்சத்தில் முதலில் அச்சிடப்பட்ட புஸ்தகமே பைபிள். பிறகு பராக்கிரமசாலிகளைப் போல அவைகள் ஓடும். யுத்த வீரரை போல மதேரம். பாத்தீங்களா அதுக்கு எப்படி ஏறுதோ? பின்ன சிஸ்டமேட்டிக்கா செல்லும். நாமளா இருந்தா அப்படி இப்படி போவோம். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருங்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் அவைகள் மேல் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். பட்டணம் எங்கும் செல்லும் மனிதர்கள் மீது மதிலின் மேல் ஓடும். வீடுகளின் மேல் ஏறும். பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி மீதுள்ள மனித ஜாதி அதிரும். அப்பா, என்னங்க பைபிள் எத்தனை உயர்ந்ததாங்க! பைபிள் எத்தனை உயர்ந்தது ஐயா! எத்தனை உயர்ந்தது! எத்தனை உயர்ந்த புத்தகத்தை உலகத்தில் யாராவது முதல் நூற்றாண்டிற்கு பிறகு காட்டினார்களா இந்த சமுதாயத்திற்கு? 2ஆம் நூற்றாண்டிலாவது, 3ஆம் நூற்றாண்டிலாவது, 4ஆம் நூற்றாண்டிலாவது, 5ஆம் நூற்றாண்டிலாவது துண்டுகளாகிவிட்டதுங்க கிறிஸ்தவம். துண்டுகள் 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 துண்டங்களாக ஃபெலோஷிப்களாக மாறிவிட்டு அங்காடிகளை வைத்துக் கொண்டாங்க. யாரு கடை அவங்களது, யார துறை அவங்க துறை, யாரு சொத்து அவங்களது. நீ எங்க ஆளா, நீ அவன் ஆளா, இவன் ஆளா. இனி இவங்களுக்கு பைபிள் என்னத்த வர சொல்லுங்க. அதனால்தாங்க பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனலை ஆரம்பித்தேன். சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் காரங்க நினைப்பாங்க இவர் எங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் காரங்க நினைப்பாங்க. இல்லங்க. பாப்டிஸ்ட் காரங்க நினைப்பாங்க இவர் எங்க பாப்டிஸ்ட் காரங்க. இல்லங்க.
பெந்துகோஸ்தக்காரங்க நினைக்கிறாங்க நான் பெந்துகோஸ்தக்காரன் இல்லைங்க. நான் கிறிஸ்தவன், பைபிள் மாணவன். இவையெல்லாம் ஏன் வைத்துக் கொண்டீர்கள் நீங்கள் எல்லாம்? இவை எல்லாம் வைத்துக் கொண்டதுனாலேயே இந்த ரைட் எந்த ரைட் எந்த ரைட் எந்த ரைட் சபைக்கு ஒரு போதனை, நபருக்கு ஒரு போதனை, வகுப்புக்கு ஒரு போதனை, நிறுவனத்திற்கு ஒரு போதனை. இன்று உலகத்தில் 3000 போதனைகளுங்க. யாரு போதகம் அவங்களுதுங்க, யாரு கலகம் அவங்களுதுங்க, யாரு பணம் அவங்களுதுங்க, யாரு துறை அவங்க துறைங்க, யாரு தேசம் அவங்களுதுங்க. இவனுக்கு ஜெர்மனில இருந்து, இவனுக்கு அமெரிக்கால இருந்து, இவனுக்கு இங்கிருந்து, அவனுக்கு அங்கிருந்து, இவனுக்கு எங்க இருந்து இல்ல. எவன் வசனத்தை சொல்றான்? 4 பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ணி விமானம் ஏறி இந்தியா வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் வரிசையா போவாங்க. நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் துறை வந்த உடனே இவங்க எல்லாம் எப்படி மாறுவாங்க? நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டு போவாங்க. அவன் நினைப்பா நம்மளை பார்த்த உடனே நான் துறை, இவங்க ஆடுங்க. அவன் பின்னாடியே சுத்துவாங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அவனுக்கே பைபிள் தெரியாது. இவனுக்கு என்னத்த சொல்லுவான்? இவனுக்கும் பைபிள் வேண்டாம், அவங்க கிட்ட இருக்க டாலர் வேணும் இவனுக்கு. அதுங்க கிறிஸ்தவம். இப்படி கிறிஸ்தவம் போகும்போது நீ நம்பிக்கொண்ட பிதாவின் மேன்மையை உலக மக்களில் எப்பொழுது கூறுவாய்? உன் கையில் உள்ள இந்த ஜீவ வசனம் எத்தனை உயர்ந்ததோ உலகத்திற்கு எப்படி கூறி நம்ப வைப்பாய்? பிறகு செய்ய மாட்டாயா? உலகம் முழுக்க செல்லுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் மகா ஞானத்தை கூறுங்கள். மரண அடக்கம் உயிர் தேடுதலை விட மருத்துவர் திரும்ப எழுபது என்பது மகா அற்புதம். அந்த அற்புதத்தை நம்பாவிட்டால் அவர்கள் அற்புதங்கள் கீழ்த்து விடுங்கள் என்றார். ஆலோசனைங்கடா. விஞ்ஞானிகள் இன்று பயப்படுகின்றார்கள் ரோபோக்களை குறித்து, இந்த எந்திர மனிதர் குறித்து பயப்படுறாங்க அவங்க எல்லாம். ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்று. என்னங்க? விஞ்ஞானிகள் பயப்படும் மற்றொரு கதனம் உண்டுங்க. அதான் இந்த டூம்ஸ்டேயில் ஞானம் இருக்கின்ற நினைக்கிற ஒவ்வொருவரும் என்ன பேசுறான்னு, அமெரிக்கன் ஆகட்டும், பிரான்சியன் ஆகட்டும், ஜப்பானியன் ஆகட்டும், அவங்க டிஸ்கவரிக்காவது நேஷனல் ஜியோகிராபிக்காக வந்து என்ன பேசுறாங்க தெரியுமாங்க? மகா மேதாவிகளாக பேசுறாங்க, பித்து பிடித்தவங்க. அவ்வாறு அவர்கள் பயப்படுவது மற்றும் ஒன்று என்ன தெரியுமா? ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கற்கள். விண்கற்கள் எப்பொழுதேனும் பூமி மீது வந்துவிடும். அவைகள் மோதியதோ பூமி துக்குநீராகிவிடும், சமுத்திரங்கள் எல்லாம் சீற்றமடையும் என்று கூறுகிறார்கள். பார்த்தீங்களா எத்தகைய ஆலோசனையை சொல்லுகிறார்களோ? ஆஸ்ட்ராய்ட்ஸா, வீண் பொருட்களா, வளிமண்டலத்தில் உள்ள வீண் பொருட்களா? எந்த கிரகத்திலிருந்து பிரிந்து வந்தவையோ, நட்சத்திரங்களிலிருந்து பிரிந்து வந்தவையோ, துண்டு துண்டுகளாக பிரிந்து வந்தவை, அவை பெரும் பரமதங்கள் போன்றவை. புவியீர்ப்புக்குள் அச்சுக்குள் நுழைந்ததென்றால் அவை எங்கு மோதினாலும் கண்ணா பின்னமாகிவிடுங்க. என்னங்க? முதல்ல பொம்மை பார்ப்போம், பிறகு பைபிளை பார்ப்போம். ஏன்னா பொம்மை இல்லாம பைபிளை சொன்னா உங்க மண்டைக்கு ஏறாது. லைட்ஸ்
யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அந்த நாள் அந்தகாரமான நாளாக மாறிவிடும், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளிப்பை போல அந்த நாளில் பரவப் போகிறது, பர்வதங்களில் மேல் பரவப் போகிறது, தீவிரமாக வந்து பரவும். என்னதது என்னதது வந்து பரவும், வந்து பரவும், வந்து பரவும். அவை என்னவாம்? அவை ஏராளமான பலத்த ஒரு ஜாதி. அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாகும் அவசியமில்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். ஏனென்றால் ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கற்கள், விண்வெளியிலிருந்து புவி அச்சுக்குள் எது நுழைந்தாலும் எரிய ஆரம்பிக்கும். எதுவானாலும் புவியீர்ப்புக்குள் வந்த விண்ணில் இதர கிரகங்களுடைய எந்த பொருளானாலும், அது நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்டதானாலும், எந்த கிரகத்திலிருந்து பிரிந்து வந்த மகா பர்வதங்கள் போன்ற குன்றுகளானாலும், அது புவி அச்சுக்குள் பிரவேசிக்கும் முன்பு எரிய ஆரம்பிக்கிறது. அப்படி எரிந்து கொண்டு பூமியை அடைவதற்குள் எரிந்து போவதாக செய்தார் தேவன் இதுவரைக்கும். இனிமேல் முழுவதும் எரியாமல் பூமி மீது இறக்கப் போகிறார் அவர். இன்று நீ இருக்கிறாய் என்று, நீ வாழ வேண்டும் என்று, அவருக்காக ஒருவன் வாழுகிறான் என்று, அவருக்காக அநேக குடும்பங்கள் வாழ்கின்றன என்று அச்சில் மாறும் தன்மையை வைத்தார் பூமிக்கு. அதுவே இரட்சக வளையம். பூமிக்கு ஒரு அக்னி சக்கரம் உண்டு, அது காணப்படாது, லேசர் கிரணம் போன்றது. நாம் இருக்கும் இந்த பூமியை சுற்றி ஒரு அக்னி சக்கரம் உண்டு, அக்னியாக அது காணப்படாது. ஆனால் ஏதாவது பர்வதமாவது, குன்றாவது, மிகப்பெரிய கல்லாவது, ஏதாவது பூமியை அடைவதற்குள், பூமியின் மீதுள்ள தன் பிள்ளைகளுக்கு எவ்விதமான ஆபத்து நேரிடுமோ என்ற பயத்துடன் பெற்ற தந்தை அக்னி சக்கரத்தை வைத்ததினால், எப்பொழுது அச்சில் நுழைந்ததோ எந்த பொருளேனும் பூமியை அடைவதற்குள் சாம்பலாகிவிடும். கவனமா கேட்கணும். ஆனால் இனிமேல் புழுதியாக மாற்ற நினைக்கவில்லை அவர். நெருப்பை மூட்டப் போகிறார் அவர். நெருப்பு கொளுத்தப் போகிறார் அவர். அதனால்தான் அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவை வருவதற்கு முன்பு பூமி ஏதனை போல இருந்ததுங்க, பச்சை பச்சையில் என்று, அழகான பட்டணங்களாலும் அழகான சாலைகளுடன், தோட்டங்களுடன், வனங்களுடன். இந்த மக்கள் எல்லோரும் தேவனை மறந்துவிட்டு உல்லாசமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு வெளிநாடுகளில் செட்டிலாகி வெளிநாடு சுகங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கும் தேசத்தில் பாவமயமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு, தேவன் என்றால் பயம் இல்லாமல் லஞ்ச பிரியனாய், திருடனாய், கொள்ளைக்காரனாய், விபச்சாரனாய், அதிகார தாகத்தால் பண தாகத்துடன் போதையில் மிதந்து பிரமிக்கின்ற உனக்கு அபாயம் தேவனிடமிருந்து தப்பாது. யாருக்குங்க பயம் இருக்கு? இந்த மந்திரிகளுக்கு பயம் இருக்கா? எம்எல்ஏகளுக்கு பயம் இருக்கா? எம்பிக்களுக்கு பயம் இருக்கா? அதிகாரிகளுக்கு பயம் இருக்கா? ஐஏஎஸ் பயம் இருக்கா? ஐபிஎஸ் பயம் இருக்கா? அதிகாரிகளுக்கு பயம் இருக்கா? லஞ்சம் 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 லஞ்சம், எங்கு பார்த்தாலும் மோசம் 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 மோசம். பாவம் பழுக்கும் போது தேவன் தன் சட்டத்தை அமல்படுத்த தவறார். அந்த அமல்படுத்தும் சட்டத்தில் ஒரு பாகம், ஒரு கோணம், ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கற்கள் பூமி மண்டலத்தை மோதப் போகிறது.
என்னங்க பைபிள்? நோஸ்ட்ராடமஸ் என்னத்த சொன்னாங்க? எல்லாம் மறைவாக மப்பாக நிழலாக காணப்படுகின்றவற்றை, பைத்தியக்காரன் எழுதியவற்றை இந்த லேட்டஸ்ட் பைத்தியக்கார விதவிதமா யுகத்து சொல்றாங்க. டூம்ஸ்டே டிசம்பர் 21 இந்த யுகம் அழிந்துவிடும் என்று. நோ, நடக்காது. தேவனின் குமாரனாக தேவனின் பட்சத்தில் நின்று தேவனுக்காக சொல்ல வேண்டியவனாக என் தர்மத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். எதற்கு தேவன் சொல்ல வேண்டும் என்றார் என்னை? என்னவென்று கூற சொன்னார்? 1 நாளாக புஸ்தகம் 16 அதிகாரம் 14 வசனம் பாருங்க பிரியமானவர்களே. கிறிஸ்தவன் என்றால் இந்த சமுதாயத்திற்கு புரியவில்லையடா. ஒரு கிறிஸ்தவ பண்டிதன் என்றால் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் புரியவில்லை. அது பீடி சுந்தர்ராவுடனே இந்த நூற்றாண்டு ஆரம்பமாக வேண்டும். கிறிஸ்தவன் பூமியை தலை கீழாக்குகிறவன், எதிர்காலத்தை தெரிவிக்கிறவன் என்று மாற வேண்டும். உலகம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவ்வாறு நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் குறித்துக் கொண்ட சபைகள், நீங்கள் குறித்துக் கொண்ட நிறுவனங்கள், நீங்கள் வகுத்துக் கொண்ட இவை எல்லாவற்றையும் துடைத்து விடுங்கள். உங்கள் நடுவில் உள்ள இந்த மதில்களை தள்ளிவிடுங்கள். மகா ஞானத்திற்கு வாரிசுகளாகுங்கள். தவறான போதனைகளுக்கு செவிக்கூடாதீர்கள். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் மனிதர்கள் மீது விளங்கும். பூமி எங்கும் மனிதர்கள் மீது விளங்கும் அவருடைய தீர்ப்புகள். யார் சொல்வார்கள் பிறகு இதை? யார் கூறுவார்கள்? சங்கீத புஸ்தகம் 94 அதிகாரம் 16 வசனம். யார் சொல்வார்கள் பிறகு இவை அனைத்தும்? கர்த்தரை நம்புங்க, பிள்ளைங்க பிறப்பாங்க. கர்த்தரை நம்புங்க, வியாதி போவோம். வியாதி போடுறதுனால கர்த்தரை நம்புன. இது வாங்க நீங்க கொடுக்கும் சாட்சிகள். எத்தனை வந்தாலும் எத்தனை போனாலும் ஆயுள் முட்டியதும் சாக வேண்டுமே. 60 ஆண்டு இச்சிறிய வாழ்க்கையில் நடந்த இச்சிறு சிறு விஷயங்களை சொல்லுவாயா தேவமேன்மை பற்றி? நீ இருக்கும் நிலையில் இவ்வுலகம் இல்லையே. சைபர் யுகம், ஹை டெக்னாலஜிக்குள் சென்று விட்டது இவ்வுலகம். உன்னை நம்பார்கள், பைத்தியக்காரனாக பார்ப்பார்கள் அவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஹை டெக்னாலஜி வேண்டும். அது பைபிளில் உள்ளது. பைபிளில் இல்லாதது நான் எதையும் சொல்லவில்லை. சங்கீத புஸ்தகம் 94 அதிகாரம் 16 வசனம். துன்மார்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் இருப்பவன் யார்? இந்த 650-70 கோடி மானுடர் மீதிற்கு தேவன் கேட்கிறாருங்க. திரும்ப படிங்க, எவ்வளவு நல்லா இருக்கும். துன்மார்கர் மீது என் வார்த்தைகளை கூறி என்னுடைய எல்லாம் அவர்கள் வார்த்தைகளை கூறிக்கொள்ளுகிறார்கள். நான் சொல்லாதவற்றை, நான் நினைக்காதவற்றை எல்லாம் இல்லாத பொல்லாத கதைகளாக மாற்றுகிறார்கள். தவறான போதனையில் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள். தவறான வார்த்தைகளை அப்பாவி மக்கள் கேட்கிறது. இப்படிப்பட்ட துன்மார்களுக்கு விரோதமாக என் பட்சத்தில் யார் எழும்புகிறவர் என்று கேட்கிறார் தேவன். யார் எழும்பினார்கள் சொல்லுங்கள் இன்று வரை? இது 21ஆம் நூற்றாண்டு. தேவ பிள்ளைகளே, பார்த்தீர்களா? ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆலோசியுங்கள். மற்றொரு நல்ல வார்த்தையை வாசிக்க காட்ட நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்ல வார்த்தை என்னங்க? ஒரு நல்ல வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சூரிய சந்திர நட்சத்திரங்களில் அடையாளங்கள் தொங்கிவிட்டது. என்ன அந்த அடையாளங்கள்? குளோபல் வார்மிங் என்கிறார்கள் இன்று. அடையாளங்கள் தொங்கிவிட்டது. எப்பொழுதாவது வெயிலை இத்தனை கடுமையாக பார்த்தீர்களா? பாவம் பழுக்கின்றதுங்க. சூரிய சந்திர நட்சத்திரங்களில் அடையாளங்கள் ஆரம்பித்து விட்டது. பூமியின் மேல் சமுத்திர அலைகள் கிழித்த கோட்டை தாண்டி மனிதர்கள் மீது வருகின்றது. 26ஆம் வசனம். வானத்தின் பவர்ஸ், சூப்பர் பவர்ஸ் அனைத்தும் கூட அசைக்கப்பட்டன. பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு
பயமடைந்த இவ்விஞ்ஞானிகள் அனைவரும் எதிர்பார்க்க வேண்டும். எத்தகைய உண்டாக்குகிறார்கள்? தங்கள் முகங்கள் வெட்கத்திற்குட்படும்படி செய்கிறார்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ கேளுங்க. இந்த ஸ்தலத்தின் மேலும், மனுஷர் மேலும், மிருகங்கள் மேலும், வெளியின் மரங்கள் மேலும், பூமியின் கனிகள் மேலும் என் கோபமும் என் உக்கிரமும் ஊற்றப்படும். அவிக்க கூடாமல் அது எரிய போகிறது பூமியின் மேல். எரிகின்றது இப்போது பூமியின் மேல், எரிய போகிறது என்று சொன்னார் அன்று, எரிகின்றது இன்று. 12ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகம் 4ஆம் வசனம். கிறிஸ்து முன் எழுதப்பட்டதுங்க இவ்வார்த்தைகள் அனைத்தும். 12ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகம் 4ஆம் வசனம். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் எம்மட்டும் வாட வேண்டும். தேவன் எங்கள் முடிவை எங்க பாப்பாரு? அவர் எங்க இருக்காரு? நான் ரியல் ஹீரோ, பீப்புள் ஹீரோ, டேமட் ஹீரோ என்று நினைக்கிறான் ஒவ்வொருவனும். தேசத்தின் குடிகளுடைய, எந்த தேசத்தின் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம், அவர்கள் பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்கள், பறவைகள் அழிய வேண்டும். துருவ பிரதேசங்களில் பனி கரைந்து போகிறது. சூரிய சந்திர நட்சத்திரங்களில் நடந்த மாற்றங்களால், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவதனால், அல்ட்ரா வயலட் சூரிய கதிர்வீச்சுகள் வந்து பூமியின் மேல் விழுவதினால், கேன்சர் போன்ற பயங்கர கொள்ளை நோய்கள் பூமியின் மேல் சம்பவிப்பதினால், துருவ பிரதேசங்களில் பனி கரைந்து போவதனால், மனிதன் செய்த பாவத்திற்கு பலியாக செடிகள், விலங்குகள், பறவைகள் காய்ந்து பூமி சுடுகாடாக மாறப்போகிறது. லைட்ஸ் ஆஃப். பைபிள் எத்தனை உண்மைங்க, எத்தனை நல்ல வார்த்தைகளுங்க. அப்பேற்பட்ட பைபிளை பின்னுக்கு தள்ளி எவனோ பைத்தியக்காரன் சொன்ன வார்த்தைகள், அவன் ஜோதிட மகா பண்டிதன், பிரபஞ்ச ஜோதிட பண்டிதன் என்ற இந்த உலகத்திற்கு புத்தி இருக்கா? பைபிள் மகா வேதாகமம். பைபிளில் எழுதப்பட்ட உண்மைகள் எத்தனை அழகாக இயற்கையில் நடக்கிறதென்று எழுதிய வண்ணம் ஒவ்வொரு வசனத்தில் காட்டினேன் உங்களுக்கு. நடக்கின்ற சித்தரிக்கப்பட்டவைகளை காட்டினேன் உங்களுக்கு. எந்த மீடியாக்காரனாவது முன்னுக்கு வந்து ஏன் வர முடியாமல் போகிறானோ தெரியுமா? அவன் பைபிளுக்கு விரோதி, அவன் பைபிளுக்கு எதிரியானவன். அவன் பைபிளில் மேன்மையை நான் ஏன் சொல்ல வேண்டும் என்ற மூடன் இந்த மீடியாக்காரன். இல்லையா? உந்த தப்பு என்னும் ஆம்பளை யாராவது இருந்தா பி.டி. சுந்தர்ராவை மோத வேண்டும். அது முடியாத இவங்களுக்கு இது வெளிநாட்டு புத்தகம் என்றாகட்டும், மத புத்தகம் என்றாகட்டும், அப்படியாக கூறும் அதிகாரம் இல்லை. தகப்பனே,
நீங்கள் எத்தனை மேன்மையானவரோ, எத்தனை உன்னதமானவரோ, எத்தனை மகா ஞானத்தை பிரபஞ்சத்திற்கு கொடுத்தீரோ, எடுத்துக்கொண்ட வெளிநாட்டினர் திருடராய், மூடராய், பேராசைக்காரராய், உலக சம்பந்தராய், ஒவ்வொரு நீச காரியத்தை செய்யும் மேற்கத்திய தகப்பனே, வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெட்கக்கேட்டிற்கு வெட்கப்படுகிறோம் பிதாவே. உலகத்தை கெடுக்கிறார்கள் பிதாவே. அந்த தேசங்கள் நல்ல நாகரிகம் உள்ள எங்கள் தேசத்தையும் கெடுக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மாயையில் இந்த பாரத நாட்டை காப்பாற்றுங்கள் தகப்பனே. அவர்கள் மாயையில் விழாமல் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்கள் ஞானத்தால் நிரப்புங்கள் தகப்பனே. உங்கள் மகா ஞானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தும். இயேசு நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவி தேவனின் அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவருக்கும் துணையாயிருந்து நடத்துவதாக. ஆமென்.